ஆணவத்தை அழித்து பக்தர்கள் அனைவருக்கும் அருளை வழங்கிடக்கூடிய அந்த தத்துவத்தின் வெளிப்பாடாக இன்றைக்கு திருச்செந்தூரிலே சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதற்காக முருகப் பெருமானும் புறப்பட்டிருக்கிறார். இந்த காட்சிகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூரசம்ஹார நிகழ்வின் சிறப்புகள் பற்றி விளக்க ஆன்மீக சொற்பொழிவாளர் சத்யவேல் முருகனார் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய விளக்கங்களையும் பார்ப்போம். அதிலே சம்ஹாரம் என்பது வடமொழி சொல். அதிலே சம் என்பது நன்றாக என்ற பொருளிலும், ஹாரம் என்பது ஒடுக்கம் என்கின்ற பொருளிலே வருகிறது. ஹ்ரு என்கின்ற தாது என்கின்ற அந்த உபசர்க்கத்திலே வடமொழியிலே என்ன பொருள்னா ஒடுங்குதல் பொருள். உதிரியாக கிடக்கிற மலர்களை எல்லாம் எடுத்து ஒடுக்கினா ஹ்ரு என்கின்றதில் ஒடுக்கினால் அது ஹ்ரூவிலிருந்து ஹாரம் என்று வருது. நம்ம சொல்கிறோம் இல்லையா ஹாரம், அந்த ஹாரம் அதுபோல் இங்கே ஒடுக்கத்தை குறித்தது. நன்றாக சரியான ஒடுக்கம் என்ற பொருளிலே வருகிறது. இந்த சம்ஹாரம் என்கிற சொல்லு இந்த இடத்துல சூரசம்ஹாரம் என்று சொல்லுகிறார்கள். சூரசம்ஹாரம்னா இங்கே யார் எதை ஒடுக்கினார்கள்? பொதுவாக இது ஒரு போராக அல்லவா சொல்லுகிறார்கள். இங்கே ஒடுக்கம் மாதிரி வரலையே என்கின்ற ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் இந்த ஒடுக்கம் வேறு. இது ஒரு போரிலே சூரனும் முருகனும் சந்தித்ததாக இங்கே சில புராண புனைவுகள் சொல்லப்படுகின்றன. புராணத்திலே சொல்கிற அனைத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அது புனைவு என்று அவர்களே சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ் இலக்கியங்கள் இதை பற்றி நிறைய பேசுகின்றன. தமிழ் இலக்கியத்தில் இதை பற்றி சொல்லாத இலக்கியமே கிடையாது. 10 பாட்டிலும் வருது, 8 தொகையிலும் வருது, ஒன்று விடாமல். இந்த முருகன் சூரனை தடிந்த அந்த செய்தி அதிலே வருவதை பார்க்கிறோம். ஆகவே நாம் இதனுடைய உண்மையான சாரம் என்ன என்பதை பற்றி பார்த்து அமைந்தால் இதற்கு ஒரு பொருள் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கே நடப்பதெல்லாம் என்ன தெரியுங்களா? இங்கே நடப்பதெல்லாம் என்னென்னா, திருச்செந்தூரில் அந்த கோயிலில், இந்த கோயிலில், முருகன் கோயிலில், அனைத்து கோயில்களிலும் சூரசம்ஹாரம் என்கின்ற நிகழ்வை செய்து காட்டுகிறார்கள். அது வேறு ஒன்றுமல்ல. என்னவென்றால், அந்த உயிர்களுடைய அறியாமையை இந்த 3 ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற 3ஐயும் அவன் அறுத்தெறிகிறான் ஞானம் என்கின்ற வேலினாலே என்பது தான் அதனுடைய பொருள். அப்போ என்னென்னா, அறியாமையை ஒழிக்குவதைத்தான் விழாவாக கொண்டாடுகிறார்கள். அதுதான் சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம்னா ஏதோ யாரோ ஒருத்தர் கொன்னுட்டாலாம் நினைக்காதீங்க. நம் ஒவ்வொருவருடைய அறியாமையும் அது அறுத்தெறியப்படுகிறது ஆண்டவனால், அருமுக கடவுளால். இதை வருந்தோறும் எண்ணி பார்த்து ஆண்டவனை நம்ம கொண்டாடுவோம். இப்போ இவ்வளோ அறியாமையில் மூழ்கியிருந்த எனக்கு இது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஏறத்தாழ ஒரு 50 அறியாமல் போயிருக்குப்பா. அதுக்கெல்லாம் நீ தானே காரணம்ட்டு உன்னை வணங்குறேன் அப்படின்னு ஆண்டவனை அந்த ஆண்டுதோறும் நினைப்பிக்கிறார்கள், நினைந்து வழிபடுகிறார்கள். அதுதான் அந்த விழா தான் சூரசம்ஹாரம். இப்போ இந்த மிகப்பெரிய ஒரு விழாவை உலகம் முழுக்க கொண்டாடுறோம். எங்கெங்கெல்லாம் முருகனுடைய கோயில்கள் இருக்கின்றனோ அங்கே கொண்டாடுறோம். குறிப்பாக ரொம்ப சிறப்பு எங்கன்னா திருச்செந்தூர். இப்போ இந்த விழாவிலே ஆண்டுதோறும் கொண்டாடும்போது ஒரு பையன் கேட்குறான் அவங்க அப்பாவுக்கிட்ட பார்த்து, அப்பா சூரசம்ஹாரம்னு சொல்கிறீங்களே, அப்போ போன வருஷம் சூரசம்ஹாரம் பண்ணிங்களே, அப்போ சூரன் சாகலையா, சரியாக சாகலையான்னு கேட்குறான். என்ன பொருள் என்று சொன்னால் அவங்க அப்பா சொல்கிறார். அவர் கொஞ்சம் ஓரமானவர். அவர் சொல்கிறாரு, அது அல்லப்பா, அப்படி இல்லைடா நான் இது என்னன்னாக்கா ஒவ்வொருடைய உயிரினுடைய அறியாமையும் போகணும். அதனால்தான் போன வருஷத்தில் எனக்கு இவ்வளோ அறியாமல் போச்சு, இந்த வருஷம் உங்கள்கிட்ட மறுபடியும் வேண்டி நான் ஒரு ரினுவல் பண்ணிக்கிற மாதிரி உங்கள்கிட்ட வரேன் பெருமானே. இன்னும் எனக்கு எவ்வளோ இருக்கோ, எவ்வளோ முடியுமோ மறுபடியும் அந்த அறியாமைகளை நீ தான் ஒழித்தாக வேண்டும், உன்னை எல்லாரும் எனக்கு வேறு யார் என்று சொல்லி வந்து வணங்குவது தாண்டா சூரசம்ஹாரம். அப்போ போன தடவை சரியாக சாகலைன்னா நம்ம அறியாமையில் மூழ்கி கிடக்கும்போது அந்த அறியாமை போன தடவை சரியாக போகலைன்னு அர்த்தம். இன்னும் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் இப்போ ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். அப்போ சூரசம்ஹாரம் என்பதை ஆண்டுதோறும் கொண்டாடுவதனுடைய பொருள் என்ன என்று நமக்கு தெரிகிறது அல்லவா? ஆக இவ்வளவு பொருளை வைத்தது தான் தமிழன் வைத்தது. தமிழ் கடவுளுக்கு தமிழன் வைத்த விழா தான்
சூரசம்மாரம் என்று அதை போய் பாருங்கள், நல்ல தமிழ் கடவுளுக்கு வைத்த ஒரு அற்புதமான விழாவை வடமொழியில் போய் சொல்லிகிட்டு இருக்கணும். இல்லை, இதெல்லாம் தமிழர்கள் திருத்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆகவே இந்த நிலையிலே நடைபெறுவது தான் சூரசம்மாரம் என்பதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக நம்முடைய அறியாமை இருளை ஒடுக்குவதற்காக, அழிப்பதற்காகத்தான் இந்த சூரசம்ஹார நிகழ்வுங்கிறது ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் இந்த சூரன் என்ன சாகாம உயிர் பெற்று வருகிறானா அப்படின்னா, நம்முடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் என்பது அழிக்க அழிக்க வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய, மறுபகுப்பாய்வு செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக இந்த சூரசம்ஹார நிகழ்வில் முருகப்பெருமான் ஒவ்வொருவருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத சத்தியவேல் முருகனார் அழகாக சொன்னார். புலவரையா, இப்போ ஒரு தமிழ் கடவுளுக்கு தமிழனால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இவ்வளவு சிறப்பு கொடுத்து வழங்கப்பட்ட இந்த நிகழ்வுக்கு சூரசம்ஹாரம்னு பெயர் வச்சுட்டாங்க அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் நம்ம சொல்லிட்டு இருந்த அதே தத்துவ விளக்கம் தான் கொடுக்கப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் சற்று நேரத்தில் இந்த சம்ஹார நிகழ்வு அப்படிங்கிறது, சூரனை வீழ்த்தக்கூடிய நிகழ்வுங்கிறதும் நடைபெற இருக்கு. ஐயா அவர்கள் அழகாக சொன்னாங்க, அறியாமையை அகல்வதற்காகத்தான் ஆண்டுதோறும் நாம் இது பண்ணுறோம். கந்தர் அலங்காது இது நம்முடைய கந்தர சஷ்டி விழா கொண்டாடுகிற இந்த இடத்துல கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், பல ஞானிகளுடைய படைப்புகளை, அருணகிரிநாதருடைய திருப்புகழ், ஆதிசங்கரர் தீராத தன்னுடைய வயிற்று வலியை தீர்த்த திருத்தலமாக திருச்செந்தூர் இருக்கிறதுனால அனுபவ ரீதியில் சுப்பிரமணிய சுவாமிக்கு புஜங்கம் பாடியிருக்கார். அப்புறம் அது அது அவருடைய தீராத வயிற்று வலியை தீர்த்து வைத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. இப்படி பல படைப்பாளிகள் பாடியிருக்கிறார்கள். இதில் நம்ம ஐயா சொன்னது மாதிரி வடமொழியில் தான் சூரசம்ஹாரம் என்று சொல்லப்பட்டாலும் இது வடநாட்டில் கொண்டாடப்படுவதில்லை. ஆனால் இப்போ தென்னாட்டில் தான் தமிழர்கள் தான் இந்த சூரன் வதைப்பா நிகழ்வையே இப்போ கொண்டாடுறோம் நம்ம. அது ஆராய்ச்சிக்குரிய செய்தி. ஆனால் இதில் இருக்கிற நுட்பம் என்னென்னா, அறியாமைன்னு சொல்லும்போது அந்த அறியாமையில் எழுவது தான் ஆணவம். அதனால்தான் முருகனை எதிர்கொண்டு பார்க்கிற போது இந்த முருகப்பெருமானை நான் பாலன் என்று ஏளனம் பேசினேன். என்னுடைய தம்பியெல்லாம் எடுத்துரைத்த போது கூட, என்னமோ ஒரு சின்ன பையன் வந்திருக்கான், அதுக்காக இவ்வளோ பெருசாக பேசுகிறிய, பாலன் என்று நான் நினைத்தேன். அது எவ்வளோ பெரிய தவறு என்பதை நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். அப்போ அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆணவம் அகன்றது. பல்முளைக்காத பாலன், பாலகன், பல்முளைக்காத பாலகன் என்று நான் பேசினேன். இப்போ எனக்கு அவனை பார்க்கும்போது என் கைகள் வணங்கணும்னு ஆசைப்படும், மனசு ஆசைப்படும். அது வந்து அந்த விஸ்வரூபமா எழுந்து இருக்கும் பொழுது அந்த எண்ணம் வருகிறது. ஆனாலும் சூரபத்மனுக்கு வந்து தன்னுடைய அகந்தை, தன்மானம் இடம் வணங்குறதுக்கு வழி விடலை. அது அங்கதான் அங்க அந்த தன்மானம் என்பது மேலோங்கி நிற்கிறது. சரி, இனிமேல் நம்ம அடங்கி போகக்கூடாது அப்படின்ற உணர்வில் தான் அவன் அந்த பகையை எதிர்ப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்கிறான். எதுக்குன்னா, இந்த அறியாமை சொன்னது உண்மை. இது அறியாமையிலிருந்து எழுவது தான் ஆணவம். அவன் இந்த அது ஆணவம் என்பதை அறிந்து கொண்டிருந்தால் இந்த வாதத்துக்கு இடமே கிடையாது. அப்போ மனிதனுக்கு, அதனால தான் ஆரம்பத்தில் சொன்ன ஆணவம் கர்மா மாய என்ற மூன்றும் ஒன்றை ஒரு மனிதனை ஆட்டி படைத்து இறைநிலைக்கு அவனை எடுத்து செல்வதற்கு தடையாக இருப்பவை. அந்த தடையாக இருப்பவற்றெல்லாம் உடைத்தெறிந்து அவனையும் ஆட்கொள்ளுகிற பெருமை தான் இப்பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிற சூரன் வதை என்பது. சூரனை வதைக்கலை, அந்த வார்த்தையே எனக்கு கூட நான் ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை. ஏன்னா அவர் ஆட்கொள்கிறார். இன்றைக்கு நம்ம முருகப்பெருமானை வணங்குவதோடு சூரனையும் சேர்த்து வணங்குறோம். சேவலாவும் கொடியாகும். ஏன்னா ஏன் அவனையும் வணங்குறோன்னா, நானும் அறியாமையிலிருந்து ஆணவத்துக்கு போகக்கூடாது என்பதை தடுத்து நிறுத்துவதற்கு நீ ஒரு எனக்கு காரணமாக இருக்கிற பற்றியா, நீயும் எனக்கு வணங்கத்திற்குரியவன் தான் என்பது அதில் இருக்கிற உள்ளீடான கருத்து. இந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது நிறைய பாடத்திட்டத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவனை இளமையிலிருந்தே தயார்படுத்தணும். முருகா என்று ஒரு முறை சொன்னாலே அவன் அத்தனை வினைகளையும், வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே இல்லையா? செந்தின் நிகர் சேவகா என்று திருநீரணிமாவிற்கு மேவ வாராதே வினைனா.
அப்போ முருகான்னு ஒரு முறை சொன்னாலே போதும், அத்தனை வினைகளையும் அவன் வேறறுத்து விடுவான் என்ற நம்பிக்கையிலும் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பார்வை அது. அதனால் இந்த அறியாமையின் மீது எழுது கட்டப்படுகிற ஆணவம் எல்லாம் அகல வேண்டும் என்பது தான் விழாவினுடைய நோக்கம். நமக்கு எத்தனை பேருக்கு நமக்கு தெரியுது. இப்போ நான் சின்ன சமீபத்தில் போன மாதம் நான் பார்த்த ஒரு உண்மையை நான் இங்கே பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமைப்படுறேன். ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நான் போய் நிற்கிறேன். ஒருவர் சின்ன பையன், ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பான்னு நினைக்கிறேன், அவனை குழந்தைய கூட்டிகிட்டு வராரு கடைக்கு. அவங்க வீட்டில் எறும்பு தொல்லை போல் இருக்குது. எறும்புகளை அழிக்கிறதுக்கு ஒரு மருந்து வாங்குறாரு. அப்போது எறும்பு மருந்து இருக்குதான்னு மெடிக்கல் ஷாப்காரர்கிட்ட கேட்குறாரு. இதை கேட்ட உடனே குழந்தை கேட்டான், ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னா. ஒரு செகண்ட் யோசிச்சார் அப்பா. அடடா, அவன் பல்முளைக்காத பாலகன் என்று சொன்னீங்களே, அந்த மாதிரி இந்த குழந்தைய நாம் நினச்சிட்டுமே, அவனுக்குள்ளே எவ்வளோ ஞானம் இருக்குது. ஏன்னா எல்லா உயிரையும் தம் உயிர் போல் நினைக்கணும்னு அருட்பிரகாச வள்ளலார் பாடிய மண்ணில் நாம் எறும்பை அழிக்கிறதுக்கு முற்படுறோம். அந்த எறும்பை வாழ வைக்கணும்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா மருந்து என்பது நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மார்க்கம் என்பதை அவன் தெரிஞ்சு வச்சுருந்தானே கேட்குறான். இந்த ஜீவகாருண்யம் அவனிடத்தில் இருக்கிறத, இதை நான் அழிக்க விரும்பலைன்னு நினச்ச அப்பா என்ன பண்ணுறாரு, தன் அறியாமையை திருத்தி கொண்டு எறும்பு வந்து வேணான்ட்டு வந்துட்டார். இன்றைக்கு அதனால தான் சொல்வது யார் என்று பார்க்காதீர்கள், சொன்ன சொல் என்ன என்று பாருங்கள். அந்த அருட்பிரகாச வள்ளலாருக்குமே முதல்ல வழிகாட்டியது அந்த முருகப்பெருமான். ஆமா, அந்த வழியில கிருபானந்த வாரியார் அவர்கள் கூட வள்ளலாருக்கு வழிகாட்டிய முருகன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதற்கிடையே சீர்காழி சிவ சிதம்பரம் ஐயா அவர்கள் முருகப்பெருமானினுடைய புகழை, இந்த கந்த சஷ்டி பெருவிழாவினுடைய புகழை பேசியிருக்கிறார். அவர் பேசியதையும் பார்ப்போம். அன்புக்கொரு தெய்வம் நீ, அருட்பெரும் ஜோதியும் நீ, நம்பும் அடியவர்க்கே முருகா நாளும் நல்ல வரம் அளிப்பவன் நீ, முருகா ஷண்முகா. அன்புக்கொரு தெய்வமான நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் கந்தர் சஷ்டி நேரலையை சன் நியூஸ் வாயிலாக கண்டு கழித்து கொண்டு பக்தியில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் என் முதல் வணக்கம். திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் கடல் அலை மிகவும் பிரசித்தி பெற்ற மகாகந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகின்ற ஒரு சூழலை நாம் எல்லாம் அறிவோம். கருணை கடலான கந்தக்கடவுள் சூரபதுமனை ஆணவம் என்கிற உருவகத்தை மாய்த்து அவரை தன்னுடைய கலங்களாக ஆயுதமாக மாற்றி அமர்ந்திருக்கின்ற இடம் திருச்செந்தூர். திருச்செந்தூரில் போர் புரிந்து சூரனை வதைத்து தேவர்களையெல்லாம் காத்து மீட்டு அருளிய கந்தக்கடவுள் நம் சொந்த கடவுளான திருமுருகன். பழனியில் குழந்தை பாலமுருகனாக பாலமுருகன் விளையாடல் என் பாடலெல்லாம் அவன் பாடல், முழுமையான அழகில் எல்லாம் முருகவேனின் முகச்சாயல் என்று அழகே உருவான பாலமுருகனாக கோபம் கொண்ட, பெற்றோர் மீதே உரிமை கோபம் கொண்ட ஒரு தண்டாயுதபாணியாக நவபாஷான திருமேனியோடு பழனியில் போகர் அமைத்த திருவுருவத்தை நாம் எல்லாம் வணங்குவோம். அது கந்தவேள் நின்ற இடம், உரிமைக்காக நின்ற இடம். திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையை மணந்த இடம். பழமுதிர் சோலையில் வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி தந்த இடம். இப்படி நின்ற இடம், அமர்ந்த இடம், வாழ்த்துகின்ற இடம் என்று அத்துணை வீடுகளும் படை வீடுகளும் பக்தர்களை காக்கவென்றே நமக்கு அருள் புரிவதை நாம் காண முடியும். அறுபடை வீடு கொண்டு திருமுருகா திருமுருகாற்றுப்படை தனிலே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்டு
திருமுருகா. பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.